ஹலோ டியர்ஸ், இந்த வீடியோவில் எத்தீரியம்னுடைய ஒரு முக்கியமான அப்டேட் தாங்க பார்க்க போகிறோம். ஸோ அந்த அப்டேட் என்ன அப்படின்னா ETHனுடைய ட்ராப் தாங்க. அதாவது 3500 அந்த ரேஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா செல்லர்ஸ் வந்து ட்ராப் ஆகியிருக்காங்க. அதாவது பிக் செல்லிங் குவான்டிட்டி வந்து ட்ராப் ஆகியிருக்காங்க. ஸோ அந்த இடத்த வந்து கண்டிப்பாக மறுபடியும் ரீவிசிட் பண்ணியே தீரணுங்க. அப்போ தான் மார்க்கெட் அது ஒரு டைரெக்ஷன் நோக்கி போவோம். இல்லைனா அது ஒரு லிக்விடிட்டி ஆர் செல்லர்ஸ் வந்து அவங்களுடைய பெண்டிங் குவான்டிட்டி இருக்கும். ஸோ அதை கிளியர் பண்ணாமல் அவங்க பையர்ஸை வந்து ஸ்ட்ரென்த்தாக விட மாட்டாங்க. ஸோ அதனால் இந்த லெவலை 100% வந்து ரீச் பண்ணி ஆகும். ஸோ இது எப்படி இந்த இடத்துல ட்ராப் ஆகியிருக்காங்க, ஸோ எப்படி மறுபடியும் வரும் அப்படின்றத தான் இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம். ஸோ இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அதே போல் நம்ம டெலகிராம் சேனல் வந்து இருக்குது, அதாவது ட்ரேடிங் குரூப்னு சொல்லிட்டு. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா BTC எத்தீரியம்னுடைய அப்டேட் உடனுக்குடனே முக்கியமான ரெஃபரன்ஸ் பாயிண்ட் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா இந்த குரூப்பில் போஸ்ட் பண்ணுவேன். நீங்கள் ட்ரேட் பண்ணுறவங்களா இருந்தீங்க அப்படின்னா ஸோ இந்த குரூப்பில் வர அப்டேட் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா நான் நேற்று வந்து ஒரு 7:30 போல் நம்ம ட்ராப் ரெஃபரன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் ரெகுலராக ரொம்ப நாள் அப்டேட் பண்ணிகிட்ருக்கேன். நம்ம டெலகிராம் சேனல், நம்ம சேனலை ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு வரவங்களுக்கு இந்த ட்ராப் ரெஃபரன்ஸ் எந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது அப்படின்றது தெரிய வந்திருக்கும். ஸோ அதில் வந்து ஒரு 5 டைப்ஸ் இருக்குங்க. ஒரு முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா ஃபேக் மொமெண்டம் ட்ராப்னு இருக்கும். ஸோ அதுதான் வந்து 500% அந்த ட்ராப்பை வந்து கிளியர் பண்ணோம். ஸோ ஓவர் கான்ஃபிடென்ட் அப்டேட்டுன்னே சொல்லிவிட்டு நான் நிறைய டைம் அப்டேட் பண்ணியிருப்பேன். ஸோ இது மிஸ் ஆனதே கிடையாதுங்க, இது வரைக்கும் அப்டேட் பண்ணதில்லை. ஸோ அதனால தான் அந்தளவுக்கு கான்ஃபிடெண்ட்டாக போடுறேன். ஸோ இந்த ஃபேக் மொமெண்டம் ட்ராப் வந்து பார்த்திங்கன்னா வீக்லி, அதாவது டெய்லி இன்ட்ராடேவில் தாங்க நடக்கும். ஸோ லோயர் டைம் ஃப்ரேமில் அது வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கே கிளியர் பண்ணிவிடும். ஸோ அன்றைக்கேன்றதை விட வித்தின் 4 ஹவருக்குள்ளவே அந்த ட்ராப்பை வந்து கிளியர் பண்ணிவிடும். ஸோ இது வந்து இன்ட்ராடே பர்பஸ்க்காக தான் யூஸ்ஃபுல்லாகும். ஸோ அதனால தான் இந்த ரெஃபரன்ஸ் வந்து உங்களுக்கு அன்றைக்கே அது நடக்கிறதுனால உங்களுக்கு ஓரளவுக்கு அந்த ட்ராப் எப்படி ஒர்க் ஆகுதுன்றது தெரிய வரும். ஸோ மேலே இருக்கிற வேறு ட்ராப்பெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உடனடியே எடுக்காது, கொஞ்சம் டைமிங் எடுத்துக்கும். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போது ETHயில் நடந்திருக்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா கேண்டில் விக் ட்ராப்பு. ஸோ 100% ரீவிசிட் பண்ணோம், பட் லேட் ஆகும். இது வந்து டேஸ் கணக்கில் எடுத்துக்கும் அந்த ட்ராப்பை வந்து கிளியர் பண்ணுறதுக்கு. பட் இதே ஃபேக் மூமெண்டம் ட்ராப் வந்து 500% ரெஃபரன்ஸ் போட்டேன் அப்படின்னா ஸோ அதை அப்போவே கிளியர் பண்ணோம். ஸோ வித்தின் 4 ஹவருக்குள்ளவே. ஸோ இப்போ ETHயில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா கேண்டில் விக் ட்ராப்பு தாங்க. ஸோ அதை பற்றி தான் கம்ப்ளீட்டாக நம்ம ரிசர்ச் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் இந்த வீடியோவில் அனலைஸ் பண்ணி உள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு டிஸ்க்ளைமராக சொல்லிக்கிறேன். கிரிப்டோ இண்டஸ்ட்ரின்றது வந்து பார்த்திங்கன்னா ஹை வாலடைல் உள்ள மார்க்கெட். ஸோ இதில் பிக் வாலடைல் நடக்கிறதுனால ஸோ ஒரு பக்கம் பயங்கரமான லாஸும் நடக்கும், இன்னொரு பக்கம் பயங்கரமான ப்ராஃபிட்டும் நடக்கும். ஸோ அதனால் நீங்கள் உங்களுடைய ட்ரேடிங் ஆர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா டூ யுவர் ஓன் ரிசர்ச். ஒரு கால்குலேட்டட் ரிஸ்கோட எடுத்துக்கிட்டு ஒரு ஃபினான்ஷியல் நாலேஜோட இந்த மார்க்கெட்டுக்குள்ளே என்ட்ரு ஆகுங்க. ஸோ இந்த வீடியோவில் சொல்லப்படுறது எல்லாமே என்னுடைய ஓன் நாலேஜ், ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஸோ நான் சொல்கிறது எல்லாமே நீங்கள் டைரெக்டாக மார்க்கெட்டில் அப்ளை பண்ணாமல் என்னுடைய விஷயத்தை நீங்கள் ஒரு ரெஃபரன்ஸ் ஆர் ஒரு நாலேஜாக எடுத்துக்கிட்டு உங்களுடைய ட்ரேடிங் ஆர் இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னியை வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. சரி வாங்க நம்ம டைரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது எத்தீரியம்னுடைய ப்ரைஸ் 3954 அந்த ரேஞ்சில் வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்குங்க. ஸோ இந்த ப்ரைஸ் ஸோ மறுபடியும் 3500 வந்து ரீவிசிட் பண்ணியே ஆகணும். ஏன் அப்படின்னா இந்த ரேஞ்சு தாங்க, அதாவது இங்கேருந்து டவுன் வந்துச்சுங்க இல்லையா. ஸோ இந்த டவுன் வரும்போது இந்த விக் இருக்குது பார்த்தீங்களா, நான் உங்களுக்கு மார்க் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இந்த விக்கில் வந்து பார்த்திங்கன்னா செல்லர்ஸ் வந்து இன்னும் டவுன் பண்ண புஷ் பண்ண பார்த்தாங்க. பட் இந்த இடத்துல செல்லர்ஸ்னுடைய அந்த ஃபியூச்சர் ட்ரேட் குவான்டிட்டி வந்து இங்கே மாட்டிக்கிச்சுங்க. ஸோ பையர்ஸ் வந்து கவுண்டர் அட்டாக் பண்ணி ஸோ மறுபடியும் புல் பேக் கொண்டு போனதுனால ஸோ இந்த விக்கு வந்து அப்படியே இருக்கும். சில பேர் இது வந்து பையிங் தான் சொல்லிட்டு லாங் எடுப்பாங்க. இந்த இடத்துல செல்லர்ஸ் ட்ராப் ஆகிட்டாங்கன்றது நமக்கு கேண்டில் ஸ்டிக்கில் கண்டிப்பாக தெரியவே தெரியாது. ஸோ அதனால் மறுபடியும் இந்த ப்ரைஸை ரீவிசிட் பண்ணோம். நிறைய பேருடைய ஸ்டாப் லாஸும் இங்கே தான் இருக்கும். ஸோ இது எப்படி ட்ராப் ஆகிருக்கிறாங்க அப்படின்றத உங்களுக்கு விஷுவலாகவே காமிக்கிறேன். ஸோ இது வந்து உங்களுக்கு ஆர்டர் ஃப்ளோ சார்ட்.
ஸோ இதுதான் உங்களுக்கு இந்த விக்குங்க. ஸோ 3010. ஸோ இதுதான் இந்த கேண்டிலுக்கு உள்ளே நடந்திருக்கிற ஒரு டிரான்சாக்ஷன். ஸோ இந்த டிரான்சாக்ஷனில் பார்த்தீங்கன்னா ரெட்டு கலரில் செல்லர்ஸ் வந்து இவ்வளோ குவான்டிட்டிஸ் வந்து டவுன் சைடுக்கு புஷ் பண்ண பார்த்துருக்காங்க. பட் ப்ரைஸ் வந்து அப் ஆயிடுச்சுங்க. ஸோ இங்கே வால்யூம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது ஈக்குவலண்ட்டான ஒரு வால்யூம் வந்து ஸோ டிரான்சாக்ஷன் நடக்கலை. ஸோ 0-0ன்னு இருக்குது பாருங்கள். பையிங் டிரான்சாக்ஷன் நடந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு இந்த இடம் கிளியர் ஆகிட்டுக்கும். ஸோ ஃபர்தராக நமக்கு வந்து இன்னும் ஸ்ட்ரென்த்தாக மார்க்கெட் மேலேயே போயிருக்கும். ஸோ இந்த இடத்துல இவ்வளோ குவான்டிட்டிஸ் ஸோ நமக்கு வந்து ETHல ட்ராப் நடந்துருக்கிறதுனால ஸோ இந்த இடத்த மறுபடியும் செல்லர்ஸ் வந்து ஒரு இடத்துல புஷ் போட்டு மறுபடியும் இந்த லெவலை கிளியர் பண்ணாதான் அவங்களுக்கு ஒரு பொசிஷன் வந்து கிளியர் ஆகும். ஸோ இது ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு இந்த டேட்டா ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நம்ம இன்னும் லாங் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருந்தால் கூட இன்னும் மார்க்கெட் வந்து ஒரு புல்லிஷ் சென்டிமெண்ட்டுக்கு மாறாது. இந்த லெவலை கிளியர் பண்ணால் மட்டும்தான் மார்க்கெட் வந்து ஒரு ஸ்ட்ரென்த்தாகவே கண்டிப்பாக போகும். ஸோ இது தாங்க ட்ராப் ரெஃபரன்ஸ். ஸோ இந்த ட்ராப் ரெஃபரன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா விதவிதமாக இருக்கும். ஸோ நான் வந்து இந்த விக்கில் இருக்கிற ட்ராப்பை மட்டும் உங்களுக்கு இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லியிருக்கேன். ஸோ கரெக்டாக ப்ரைஸ் பார்த்துக்கோங்க. நான் வந்து உங்களுக்கு இந்த கேண்டில் பெருசாக இருக்கும். ஸோ நான் 4 hour டைம் ஃப்ரேமில் ஸோ உள்ளே உங்களுக்கு ஸ்கேன் பண்ணி காமிக்கிறேன் இந்த கேண்டிலுக்குள்ளே எப்படி நடந்திருக்கு அப்படின்னு. ஸோ இந்த இடத்துல நமக்கு ட்ராப் நடந்திருக்குங்க. ஸோ அதனால் இந்த இடத்த மறுபடியும் ரீவிசிட் பண்ணியே ஆகும். பண்ணால் மட்டும்தான் மார்க்கெட் வந்து ஃபர்தராக அடுத்த ஒரு டைரெக்ஷன் என்னன்றது தீர்மானிக்கும். ஸோ இது தாங்க ETHனுடைய ஒரு ட்ராப் ரெஃபரன்ஸ் பாயிண்ட். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்த ரீவிசிட் மேக்ஸிமம் பண்ணியே ஆகுங்க. ஸோ அதுக்கப்புறமா நமக்கு ETHக்கு கீழே ஒரு டிமாண்ட் ஜோன் வந்து இருக்குது. ஸோ இந்த டிமாண்ட் ஜோனில் நமக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுத்துச்சு அப்படின்னா மறுபடியும் இந்த ETHஐ வந்து ரீவிசிட் பண்ணியே ஆகுங்க. பட் இந்த இடத்துல இந்த ட்ராப் ரெஃபரன்ஸை கிளியர் பண்ணிவிட்டு ஸோ பையிங் ஆக்டிவிட்டீஸ் நடக்குதா என்னன்றதை பார்க்கணும். ஸோ அதுக்கப்புறமா தான் நமக்கு ஒரு புல்லிஷ் கன்ஃபர்மேஷன் நம்ம போக முடியும். பட் இப்போ வந்து இந்த ட்ராப்பை வந்து கிளியர் பண்ணாத வரைக்கும் மார்க்கெட் எவ்வளோ தான் மேலே போனாலும் மறுபடியும் அது கீழே வரதான் ட்ரை பண்ணோம். ஏன்னா செல்லர்ஸ்னுடைய பிக்கு குவான்டிட்டி. ஸோ அதாவது இது ட்ராப் அந்த இடத்துல ரெட்டாக வந்துட்டு 0-0 வால்யூம் வந்தால் கூட கிடையாது. ஸோ இதுக்கு நிறைய கால்குலேஷன் இருக்குது. ஸோ இந்த இடத்துல ஒரு பெரிய வால்யூம் இருக்கிறதுனால ஸோ மறுபடியும் ரீவிசிட் பண்ணுங்க. ஸோ இதுதான் ETHனுடைய ஒரு ட்ராப் ரெஃபரன்ஸ் பாயிண்ட். ஸோ இந்த லெவலை ஃபஸ்ட்டு கிளியர் பண்ணிட்டோம். ஸோ அதுக்கப்புறமா இது எங்கே சப்போர்ட் எடுத்து பையிங் ஆக்டிவிட்டி நடக்குது அப்படின்றத நம்ம ஃபர்தர் அப்டேட்டில் பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்கும்னு நான் ரொம்ப நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய ஒப்பீனியனை கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.